ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா, அது மிக முக்கியமான ஒரு மசோதா, அதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதா. ஏமா இங்க இருக்கலாம் முக்கியமா கேட்கணும், நீங்க பெண்கள் கேட்கணும். பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு மசோதா. மசோதானா என்னன்னா, ஒரு இதுல சட்டமா நிறைவேற்றினா நாடாளுமன்றம் நிறைவேற்ற சட்டமாயிடும். சட்டமா வந்தவுடன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 39 நாடாளுமன்ற தொகுதி, மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த 39 தொகுதிகளை இன்னைக்கு எத்தனை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சட்ட மசோதா நிறைவேறினால் தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும். 39 தொகுதியிலிருந்து 59 தொகுதிகளாக உயரும். அந்த 59 தொகுதிகளில் 20 தொகுதிகள் பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகியும் இந்த சட்டம் நிறைவேறவில்லை. கடந்த இதே காங்கிரஸ் ஆட்சியில் ஒண்ணுமே செய்ய. ஆனால் இப்பொழுது மோடி அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற வேண்டும் என்று ஒரு மசோதா கொண்டு வந்தால், அந்த மசோதாவை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த மசோதா நகலை இன்று காலை கருப்பு சட்டை போட்டுவிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த மசோதா நகலை எரிக்கின்றார் என்றால், ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு வன்மம் பெண்களுக்கு எதிராக. பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதான், பெண்கள் எம்பி ஆகக்கூடாதான். ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்கள் எம்எல்ஏ வரக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாது, தங்கச்சி மட்டும் எம்பி இருக்கணும், மற்றவங்க வரக்கூடாது. ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டில் உள்ள சட்ட மசோதா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் எரிக்கின்றார் என்றால் இது மிகப்பெரிய ஒரு தேச துரோக செயல். இது தேச துரோக செயல். அதுல என்ன காரணம் சொல்றாருன்னா, இதுல தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறைந்து விடுமா, வட இந்தியாவுக்கு இடங்கள் அதிகமாயிடுமா? கணக்கு தெரிஞ்சதானே ஸ்டாலின் அவர்கள். இன்று பிரதமர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இன்று நாடாளுமன்றத்துக்குள்ளே சொல்கின்ற செய்தி, தமிழ்நாட்டிற்கு 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், அதே போன்று உத்தரப்பிரதேசத்திற்கும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், பீகாருக்கு 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும், மகாராஷ்டிரா, ஒரிசா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், அசாம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும். இது யாருக்கும் அதிகமா வராது, யாருக்கும் குறையாது, எல்லாத்துக்கும் ஒரே சீராதான் வரும் என்று இந்த சட்டத்தில் இருக்கிறது. இதை தெரிந்தும் வேண்டுமென்று மக்களை குழப்ப வேண்டும், சூழ்ச்சி செய்ய வேண்டும், இதில் ஆதாயம் தேட வேண்டும். இதற்கு இவரும் இவர் குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த மசோதாவை கொடுக்கிறாங்கன்னா, திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெண்கள் சட்டமன்றத்தில் வரக்கூடாது, பெண்கள் ஆளக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாது, பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய ஒரு வன்ம புத்தி. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள். பெண்களுக்கு எதிரான துரோகி திமுக. அதனால் இதை தெளிவுபடுத்துவது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, பொய்யை சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள். அதில் என்னன்னா, வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க,
59 பெண்களில் 20 பெண்கள் எம்பியாக தேர்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு செல்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அது வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்றார். 3 பேரே போதும்னு சொல்றார். அதுல அவரோட தங்கச்சி ஒண்ணு போதும்னு சொல்றார். இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்களே, இது சாதாரண துரோகம் இல்ல பெண்களுக்கு. இந்த திமுக என்றாலே இதே போன்ற கட்சிதான். பெண்களுக்கு எதிரான கட்சி, பெண் குழந்தைகளுக்கு எதிரான கட்சி, சாராயம் விற்கின்ற கட்சி, கஞ்சா விற்கின்ற கட்சி, ஊழல் செய்கின்ற கட்சி, விவசாயத்துக்கு எதிரான கட்சி, நெசவாளருக்கு எதிரான கட்சி, இளைஞர்களுக்கு எதிரான கட்சி. திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்தது போதும். அதற்கு நம்முடைய பாடி செல்வம் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியில் மறுபடியும் சொல்றேன், துரோகிகள், எதிரணியிலே போட்டியிடுகின்ற துரோகிகளை விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள்.